பெரியவர்களே, இந்த யுத்த காண்டம் எடுக்கிற பொழுது எனக்கு தோன்றிய சிந்தனை என்னவென்று சொன்னால், இந்த யுத்த காண்டம் இல்லாமல் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? சரியா கேட்கலையா? பேசுறது கேக்குதா நல்லா? கேக்குது கேக்குது பேசுங்க. ஆ. சுந்தரகாண்டத்தில் அனுமன் போய் சீதையை பார்த்து எப்படி ராவணன் சீதையை தூக்கி கொண்டு வந்தானோ, அதே மாரி அனுமனும் தூக்கி கொண்டு வந்து ராமனிடம் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று எனக்கு தோன்றியது. இந்த யுத்த காண்டம் இல்லாமல் இருந்தால் நல்லாம இருந்திருக்கு, நன்றாக இருந்திருக்குமே என்று எனக்கு தோன்றியது. 2 காரணத்துக்காக. 1, மேற்கொண்டு தொடர்ந்து இன்னொரு 20 கூட்டம் நடத்தணுமே, அந்த வேலை குறைஞ்சிருக்கும். அது ஒரு காரணம். 2வது காரணம், கிளைகளோடு அரக்கர்கள் அழியாமல் இருந்திருப்பார்களே என்கிற ஒரு காரணம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்தம் இல்லாத சமுதாயத்தை தான் இன்றைக்கு எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் சொன்னார், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் போர் எதற்கு? வைரமுத்து பாடினார், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத மோகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புள்ளின் நுனியில் பணியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன். அப்படி போயிட்டே இருக்கு அந்த பாட்டு. சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் என்று வைரமுத்து ஆசைப்படுகிறார். அப்படி யுத்தம் இல்லாத ஒரு ராமாயணமாக இருந்திருக்க கூடாதா என்கிற எண்ணம் எனக்கு வந்தது. இன்னும் ஓரளவு ஆழமாக சிந்தித்து பார்த்தால், அப்படி ராவணன் என்னதான் தவறு செய்தான்? ஒரு பக்கம் ராவணன், ஒரு பக்கம் ராமன் என்று பார்த்தால் யாருக்கு பாதிப்பு அதிகம் என்று பார்த்தால், இந்த காலகட்டம் வரையும், இந்த சுந்தரகாண்டம் முடிந்து இன்றைக்கு யுத்தம் தொடங்குகிற கட்டம் வரையும் ராவணனுக்குத்தான் பாதிப்பு அதிகம். சீதையை அவன் கடத்தி கொண்டு வந்து விட்டான், அது தவறுதான். ஆனால் சீதையை அவன் எதுவுமே செய்யவில்லை, பத்திரமாகத்தான் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ராமன் என்னெல்லாம் செய்கிறார்? சூர்பனகையினுடைய மூக்கை ராவனுடைய லக்ஷ்மணன் அறிகிறான். என்ன காரணம்? ஆசைப்பட்டதுக்காக. அது அரக்கருடைய இயல்பு. கரண் முதலிய அரக்கர்களை, அவர்களுடைய சகோதரர்களை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கிறான். பிறகு அனுமனை அனுப்பி அனுமனும் இலங்கையை வந்து ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுறான். ஆக மொத்தம் இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா, இன்றைக்கு இந்த நிலைமையில் ராவணன் பக்கம் தான் அழிவு அதிகம். சீதையை கொண்டு வந்தது மிகப்பெரிய பழி, தாளாவது துன்பம் ராவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் சீதைக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவனை தூக்கி கொண்டு வந்து இங்கே கொடுத்திருந்தா யுத்தம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் அந்த யுத்தம் இல்லாமல் போனால், ஐயா சீனி ரவிபாரதி அவர்கள் சொன்னார்களே, அந்த அறம் என்பது நிலைநாடப்பட்டிருக்காது. அதற்காக அந்த யுத்த காண்டத்தை அங்கே அமைக்கிறான் கம்பன். அந்த ராமாயண கதையில் யுத்த காண்டம் தான் அதனுடைய முக்கியமான ஒரு பகுதி, அதனுடைய உச்சக்கட்டம். மகாபாரதத்திலையும் குருஷேத்திர போர், இங்கே யுத்த காண்டம் ஒரு முக்கியமான பகுதி. இன்றைக்கு நாம் அதை எடுத்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தொடர்ந்து வழக்கம் போல் நான் வேண்டிக் கொள்கிறேன். பெரியவர்களே, சென்ற முறை சுந்தரகாண்டத்தில் இருந்து அந்த இறுதி பகுதியில் அனுமன் பறந்து வந்து தாய்ப்பறவை பார்த்து கொண்டிருந்த பார்ப்பு பறவைகளும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வானர சேனைகளிடம் வந்து உண்மையை சொல்லி, பிறகு அங்கிருந்து சென்று ராமனை பார்த்து
நட்பெரும் தவத்தாலே நான் கண்டேன் என் பெரும் தெய்வம் என்று அவன் சொல்லி கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்பதையெல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிறகு எல்லாரும் அவள் இங்குதான் இருக்கிறாள் என்று தெரிந்து கிளம்பி வருகிறார்கள். அனுமனுடைய தோளிலே ராமன் ஏறிக்கொள்ளுகிறான், அங்கதனுடைய தோளிலே லக்ஷ்மன் ஏறிக்கொள்ளுகிறான். 2 பேரும் அந்த பெரும் சேனை 70 வெள்ளம் சேனை என்று கம்பர் சொல்லுகிறார். அப்படி 70 வெள்ளம் சேனை புறப்பட்டு அங்கேருந்து வந்து 12 பகல் 12 நாள் அவங்க பிரயாணம் பண்ணி தென் திசை பறவை கண்டார். தெற்கு புறம் உள்ள அந்த பறவை அந்த கடலை காண்கிறார்கள் என்று முடிச்சார் அந்த சுந்தரகாண்டத்தில். இன்றைக்கு நாம் யுத்த காண்டம். இந்த யுத்த காண்டத்தை கம்பர் துவங்குகிற பொழுது வழக்கம் போலவே அவர் ஒரு கடவுள் வாழ்த்தோடு துவங்குகிறார். எல்லா காண்டங்களுக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து வைத்திருக்கிறார். இந்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து மிக மிக ஒரு இனிப்பான ஒரு முக்கியமான ஒரு கடவுள் வாழ்த்து. நம்ம கண்ணதாசனுக்கே வரி கொடுத்த பாட்டு. தெய்வம் தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை, உள்ளம் என்பது ஆமை. அந்த பாடல்ல அந்த 2 வரிகளில் அந்த சிந்தனை கம்பனிலிருந்து தான் அவனுக்கு வந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கடவுள் வாழ்த்து அமைகிறது. ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம், பல என்று உரைக்கின் பலவே ஆம், அன்றே எண்ணின் அன்றே ஆம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம், அன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்போம்மா என்று கம்பர் பாடுகிறார். அந்த கடவுள் இருக்கிறானே அது ஒன்று என்று சொன்னால் ஒன்று. உலகலாம் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைநிறுத்தலும் நீங்கள் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் ஒருவர். ஆகவே ஒன்று என்று சொன்னால் ஒன்று கடவுள். பல என்று சொன்னால் பல. ஆமா, பலன்னு சொன்னா கூட பலதான். ஏனென்றால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறான்? இந்த நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்ச பூதங்களாக இங்கே பறந்து விரிந்து கிடக்கிறான். ஆகவே எல்லா உயிர்களுக்குள்ளும் உடம்புகளுக்கும் உயிராக இருக்கிறான். அப்படி பல பல வடிவங்களில் அவன் காணப்படுவதால் பல என்று கடவுள் என்று சொன்னாலும் அதுவும் உண்மை. அன்றே என்று சொன்னாலும் அன்றேயாம். எப்படி அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, அதுவும் உண்மைதான். இப்போ இந்த நிலா இருக்கு, சூரியன் இருக்கு, இதெல்லாம் கடவுளோ என்று கருதினால் எப்படி நிலா கடவுளாகும், எப்படி சூரியன் கடவுளாகும்? ராத்திரில காணாம போயிருது சூரியன், நிலா தேஞ்சுக்கிட்டே வருது. எதையும் கடவுள் தான் என்று குறிப்பாக சொல்ல முடியவில்லை. ஆகவே கடவுள் இல்லை, நாம் கண்ணால் பார்க்க முடியவில்லை தெளிவாக. ஆகவே கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அதுவும் உண்மைதான். ஆமே என்றின் ஆமையாம். இந்த நிலா இருக்கே, இந்த நிலாவுடைய குளிர்ச்சி, அந்த சூரியனுடைய அந்த அந்த ஒளி வெள்ளம், இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளுடைய தன்மை தெரிகிறது. ஆகவே கடவுள் இருக்கத்தான் செய்யான். ஆகவே ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம். இல்லை, இங்க எங்கேயுமே இல்லை, நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் அது உண்மை. இல்லை இல்லை, எல்லா இடத்திலையும் இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிற வகையில். எப்படின்னா, இப்போ பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், ஆகவே அவர்கள் சொல்லுவதில் உண்மை இருக்கிறது. ஆகவே கடவுள் இருக்கத்தான் செய்யும் என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே உளதே என்று உளதேயாம். பெரியவரால் கூட முழுமையாக சொல்ல முடியவில்லை. ஆகவே அவன் இல்லை என்று நாம் கொண்டாலும் அது இன்றேயாம் என்று. அன்றே நம்பி குடி வாழ்க்கை, அந்த நம்பி யார்? அந்த இறைவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அந்த தன்மை எப்படிப்பட்டது? நன்றே, நம்மால் சொல்ல முடியாத அளவிற்கு விரிந்து பறந்து சிறப்பாக இருக்கிறது. நமக்கு என்ன பிழைப்போம், அதை நம்மால் அளந்து கொள்ள முடியுமா? நம்ம பிழைப்பெல்லாம் என்ன பிழைப்பு? அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிழைப்பா நம் பிழைப்பு? அந்த அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்று எண்ணுகிற அளவிற்கு ஒரு அற்புதமான பாட்டு, எளிமையான பாட்டு, மிகுந்த தத்துவமான ஒரு பாடலை கடவுள் வாழ்த்தாக கம்பர் இங்கே வைக்கிறார். யுத்தகாண்டம். பிறகு நேரடியாக அந்த படலங்களுக்குள் நாம் போகிறோம். 2 படலங்கள் இன்றைக்கு பார்ப்பதாக இருக்கிறோம். முதல் படலம் கடல் கான் படலம். இதுல அவர்கள் அந்த அந்த தென் திசை பறவை கண்டார், அங்கே தங்குகிறார். 7-10 பெருவெள்ளம், 70 வெள்ளம் அளவு அந்த சேனையை கடிக்கொண்டு அங்கே தங்குகிறார்கள். தங்குகிற பொழுது
அதுல ஒரு நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதுல ஒரு 3 பாடல்கள் மட்டும் முத்தான பாடல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கம்பருடைய கவித்துவம் அப்படியே பொங்கி பிரசவிக்கிற பாடல். அதாவது ராமன் வருகிறான். வந்த உடனே அந்த கடற்கரைய வந்து கடற்கரை முன்னாடி நின்னு கடல பார்க்குறான். கடலை பார்க்கிற பொழுது, அந்த கடல் அந்த அலைகள் எல்லாம் அப்படியே உருண்டு, 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 உருண்டு ஓடி வந்து கடற்கரையில வந்து மோதிக்கொண்டிருக்கிறது. இதை ராமன் பார்க்கிறான். ராமன் பார்ப்பதை கம்பர் பார்க்கிறார். ராமன் இந்த கடலை பார்ப்பதை கம்பர் பார்க்கிறார். பாரதி பார்த்தான். பாரதி சொன்னான், "வெள்ளலை கைகளை கொட்டி முழக்கும் கடலினைன்னு" சொன்னான் பாரதி. அந்த பாரதி அந்த என்ன சொன்னான்னா, அந்த அலைகள் உருவுறது எப்படி வருதுன்னா, தன்னுடைய கைகளை கொட்டி முழக்குறான். கைய தட்டுறான் அந்த அலைகள் என்று பாரதி ஒரு பாடல்ல குறிப்பிடுவான். இப்போ ராமன் அந்த கடல் அலையை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதை கம்பர் பார்க்கிறார். பார்த்துட்டு கம்பருக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அ நம்ம வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வராரு வைங்க, மருமகன் வராரு வைங்க. ஒரு மருமகன் வர்றாரு வீட்டுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருமகன் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகிற பொழுது, உடனே மாமியார் என்ன சொல்லுவாங்க? டக்குன்னு இருந்து பாய் வந்து அவங்க போடக்கூடாது. ஆகவே வீட்ல இருக்கக்கூடிய தன்னுடைய மகனையோ, இல்ல தன் கணவருடையோ பாயை கொடுத்து, "இந்த பாய போய் விரிங்க. அவர் உட்காரட்டும். வெளியிலேருந்து வந்திருக்கிறார். உட்காரட்டும்" என்று பாய் போடுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த கடல் பாய் போடுதாம் ராமனுக்கு. அதாவது தன் தன் அதாவது கடல் பாற்கடலில் படுத்திருந்த ராமன், திருமால் இன்றைக்கு மானிடனாக வடிவம் எடுத்துக்கொண்டு, படாத பாடெல்லாம் பட்டு, காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு, இப்ப கடற்கரைக்கு வந்திருக்கிறான். அவன் வந்து படுப்பதற்கு பாய் விரிப்போம் என்று அந்த கடல் தன்னுடைய அலைகளால் பாய் விரித்ததாம். என்ன அற்புதமா கற்பனை செய்கிறார் பாருங்க. சேயகாலம் பிரிந்து அகலத் திரிந்தான். மீண்டும் சேக்கையின்பால் மாயன் வந்தான். சேயகாலம் பிரிந்து ரொம்ப நாள் பிரிஞ்சு திரிஞ்சான் ராமன். மீண்டும் சேக்கையின்பால் மாயன் திருமால் இங்கே வந்தான். இனி வளர்வான். சரி வந்துட்டான். இனிமே இங்க வந்து இப்ப கடல்ல தான் பள்ளி கொள்ள போகிறான் என்று கருதி வரும் தென்றல் தூய மலர் போல் நுரைத்தொகையும் முத்தும் சிந்தி, அந்த தென்றல் காற்று என்ன பண்ணுச்சான், அந்த தென்றலோட கலந்து நுரைகளை அள்ளி கொட்டி, முத்தையும் அள்ளி கொண்டு கொட்டி, புடை சுருட்டி, பாயல் உதறி படுப்பதே ஒத்த திரையின் பரப்பு அம்மா அப்படிங்கிற பாய உதறி போட்டு படுக்க சொல்ற ஒரு அந்த நிலைமையை போல அந்த திரைக்கடலினுடைய அலைகள் இருந்ததுன்னு கற்பனைப்படுறார் கம்பர். அற்புதமான கற்பனை. கடலை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த தென்றல் குளிர்ச்சியாக வீசுகிறது. ஆனால் அது அவனுக்கு வந்து மிக கொடுமையாக தெரிகிறது. அதை கொண்டு வந்து அப்படியே அந்த முத்தை கொண்டு வந்து கொட்டுகிறது. அந்த முத்தை கொண்டு வந்து அவன் காலிலே சேர்க்கிறது அந்த கடல். அதை பார்க்கிறான். பவளம் தோன்றுது. அதாவது ராமேஸ்வரத்துக்கான எடுத்துக்காட்டே இங்க பவளப்பாறைகள். ராமேஸ்வரத்துக்கு போனீங்க பவளப்பாறை நிறைய பார்க்கலாம். அதுல பவளம் தோன்றுகிறது. அதுக்கெல்லாம் பாடம் எழுதுகிறான். அது என்ன சொல்லுதான், அந்த கடல் அதாவது என்னிடம் இருந்தவள் சீதை. எப்படி பார்க்கடலில் திருமாலோடு அவன் மார்பிலே இருந்தவள் சீதை. திருமகள். அவள் சீதையாக இருந்தாள். அவள் இன்றைக்கு படாத பாடுபட்டு இலங்கையில் கண்ணீர் சிட்டுக் கொண்டு கதறிக் கொண்டிருக்கிறாள். அதை வந்து என்னால் வந்து பார்க்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய அந்த அந்த கண்கள் அந்த கண்ணீரை வந்து கடல் தண்ணியா கொண்டு வந்து காலில் விட்டுதான் அந்த அலை. அந்த கண்ணீரை கடல் வந்து தன் கண்ணீரை அவன் கால்களில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கற்பனை செய்கிறார் கம்பர். இந்தன்ன நுதல் பேதை இருந்தால் நீங்கா இடர் கொடியோன் தந்த பாவை என் பாவை தவப்பாவை தனிமை தகவோ என தளர்ந்து சிந்துகின்ற நறுந்தரள கண்ணீர் ததும்பி திரைத்தெழுந்து வந்து வள்ளல் மலர்த்தாளின் வீழ்வது எய்க்கும் மறிகடலை. கண்ணீரை கொண்டு வந்து அப்படியே வள்ளலுடைய அவன் காலடியில் கொண்டு வந்து கொட்டுதான். எப்படி கொட்டுதுன்னா, என் மகள் சீதை அங்கே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாள், தீராத துயரில் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று கருதி அது சொல்வது போல அது இருக்கிறது என்று கம்பர் பாடுகிறார். பிறகு என்ன பண்ணுதான், அந்த ஒன்றும் இல்லை, கடல்ல அலை வந்து கொட்டுது. அதை கம்பர் எப்படியெல்லாம் கற்பனை பண்றார். அடுத்து ஒரு கற்பனை பண்றார். ரொம்ப அந்த பிரிவினால அந்த உடம்பு ராமனுடைய உடம்பு வந்து என்ன ஆகிறது, வெப்பமாகி விடுகிறது, வெம்மையாகி விடுகிறது. ஆகவே அதற்கு வந்து குளிர்ச்சி பண்ணுவதற்காக சந்தனம் வேணும் இல்லையா,
அப்படி சந்தனம் தேய்ப்பதற்காக என்ன பண்ணுது அந்த கடல், அந்த தரை தான் வந்து அம்மி. அந்த நீர் பரப்பு இருக்கு பாருங்க, அந்த நீர் பரப்பு அதுதான் குளவி. அப்படியே அதுல தெளிச்சு விழுகிற அந்த தண்ணீர் நீர் அந்த அலை வருகிற பொழுது நீர் தெளிக்கிறது இல்லையா, நீர் அப்படியே அங்கங்க தெளிக்கிறது இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணி தெளிச்சு நம்ம அரைப்போம்ல, சந்தனம் அரைப்போம்ல, அதுக்கு தெளிக்கிற அந்த தண்ணி அப்படி குட்டுறாங்க. கொட்டி அப்படியே அது வந்து தரையில் வந்து அந்த இது வந்து அலைகள் வந்து அப்படியே தேய்ந்து அந்த நீர் திவலைகளை கொட்டி அந்த நுரையை வந்து சந்தனம் போல் நுரையை உருவாக்கி அந்த நுரைகளை கொண்டு வந்து அவன் மேனியை குளிர்விப்பது போல அந்த காட்சி அங்கே தெரிகிறது என்று கம்பர் அந்த இடத்தை கற்பனை செய்கிறார். எப்படி அழகாக கொண்டு வந்து அந்த அந்த அவனுடைய நிலை, அந்த ஒரு அதான் என்ன சொல்றதுன்னா தற்குறிப்பேற்ற அணியா, அது தன்னுடைய அந்த 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 காட்சியை அந்த சம்பவத்திற்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அற்புதமான ஒரு கற்பனைகளை செய்கிறார். இப்படி அப்புறம் வந்து அவன் கைகளை இப்போ அவருக்கு பாரதியார் சொன்ன மாதிரி கைத்திரள்கள் எடுத்து ஓடி ஆர்த்தது ஒத்தது ஆணி ஆளி, அலைகளாகிய கைகளை கொண்டு வந்து அலைகளாகிய கைகளை கொண்டு வந்து அவனை வரவேற்கிறான், வாங்க 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 என்று வரவேற்பு என்று சொல்லி அவன் கற்பனை செய்கிறார் கம்பர். இப்படி அந்த காட்சி அங்கே கடலை பார்க்கிற காட்சி, அதான் கடல் பார்க்கிற படலம். பிறகு ராமன் அங்கே கடலை நோக்கி இருந்து விட்டு பிறகு அங்கேயே தங்குகிறான். இதோடு அந்த படலம் முடிகிறது. அடுத்த படலம் தான் ராவணன் மந்திர படலம். இது மிகப்பெரிய படலம், நீண்ட படலம். இந்த படலத்தில் முக்கியமான சில செய்திகள் எல்லாம் இருக்கின்றன, நாம் யோசித்து பார்க்கக்கூடிய அளவு செய்திகள். இப்போ அனுமன் வந்து எரித்து விட்டு வந்து விட்டான் இலங்கையை, அப்படியே பாழடைந்து போயிருக்கிறது. பிறகு என்ன செய்கிறான், உடனே ராவணன் பிரம்மாவுக்கு ஆள் அனுப்பி பிரம்மா வந்து அதை மேற்பார்வையிட்டு மயன் என்று சொல்லக்கூடிய அவனை கூப்பிட்டு இந்த இலங்கையை சீர் செய் என்று சொல்லி மயனால் அந்த இலங்கை நகரம் சீர் செய்யப்படுகிறது. அது மிகவும் அழகாக இருக்கிறது, முன்னே விட புது பொலிவு பெற்றிருக்கிறது. அதை பார்த்த உடனே ராவணனுக்கு வந்து கொஞ்சம் கோபம் அடங்கிருச்சு. சரி ஊர் சரியாயிருச்சு என்று சொல்லி இப்ப என்ன பண்ணுகிறான், நேரா போயிட்டு முன்னையின் அழகு உடைத்து என்று மொய்கழல் மன்னனும் உவந்து தன் முனிவு மாறினான், முன்னை காட்டிலும் அழகாக ஆகிவிட்டது என்று அந்த ராவணன் தன்னுடைய கோபம் தணிந்து கொண்டு என்ன விஷயம், நேரா போயிட்டு அந்த அவனுடைய மண்டபத்தில் அந்த அரியாசனத்தில் அமர்கிறான். அமர்ந்து எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அப்படி அவர்கள் எல்லாம் சூழ உட்கார்ந்துருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த பாடல் ஐயா பாடினாங்க இல்லையா, நம்ம சீனியர் பாரதி ஐயா பாடினாங்க. என்ன பாடினாங்க, சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பற்றனர் பரிபவம் பறந்தது எங்கனும் இட்டது இவ்வரியன இருந்தது என் உடல். ஒரு குரங்கு வந்து ஊரை சுற்று போயிருச்சு, என் சொந்தக்காரங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் அதை தடுக்க முடியாத அளவுக்கு என் உடம்பு வந்து இந்த அரியணையில சும்மா வெறுமனே இருந்துச்சே என்று கவலைப்படுகிறான். எல்லாரையும் கூட்டி வைத்துக் கொண்டு தன்னுடைய சுற்றமெல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு இப்படி சொல்றான், இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்து சுட்டு போயிருச்சு, நம்மளால ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அவன் கலங்குகிறான். உடனே இதை கேட்ட உடனே எல்லாரும் எழுந்து அவனுக்கு பேசுகிறார். அதற்கு முன்பு என்ன செய்கிறான், அந்த அரியணையிலிருந்து மற்ற எல்லாரையும் அனுப்பிடுறான், எல்லாரையும் அனுப்பி விடுகிறான். அங்கே அந்த அரம்பையர்கள் அந்த முனிவர்கள் இவர்கள் எல்லாம் அனுப்பி விடுறான். அனுப்பி விட்டுட்டு அந்த ஆலோசனை செய்யக்கூடிய படைத்தலைவர்கள், பிறகு அவனுடைய சகோதரர்கள், முக்கியமான சொந்தக்காரர்கள் இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு இதை பேசுகிறான். பேசுகிற பொழுது ஒரு படைத்தலைவன் எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சு என்ன சொல்றான், அதாவது அந்த கரண் அப்படிங்கிறவனை வந்து கொன்ன சமயத்திலே நம்ம விட்டுருக்க கூடாது. கரண் அழிபட்ட உடனே நாம் அவர்கள் மேல் படையெடுத்து போய் அவர்களை அழித்திருக்க வேண்டும், அது நாம் தவறு செய்து விட்டோம். அந்த ஒரு படைத்தலைவன் சொல்லுகிறான், அரசனை எதிர்த்து அரசன் சொல்றான், கரண் முதல் வீரரை கொன்ற கல்வரை விரிகுழல் உங்கை மூக்கு அறிந்த வீரரை, சூர்பனகனுடைய மூக்கறிந்த வீரரை பரிபவம் செய்ஞரை படுக்கலாக நீ அரசியல் அழிந்தது என்று அயர்தி போலுமால். கரனை கொன்ற போது சூர்பனகையை மூக்கை அறிந்த போதே அவர்கள் மீது போர் எடுத்து சென்று அவர்களை கொன்றிருக்க வேண்டும், அதை செய்யாமல் இன்றைக்கு என்னுடைய அரசியல் அழிந்தது என்று கவலைப்படுகிறாயே மன்னா என்று அந்த படைத்தலைவன் பேசுகிறான். பேசிவிட்டு உடனே சொல்றான், போயின குரங்கை தொடர்ந்து போய் இவன் ஏவினர் உயிர் குடித்து எவ்வம் தீர்கலம் வாயினும் மனதினும் வெறுத்து வாழ்து மேல் ஓயும் நம் வழி. அந்த போன குரங்கை துரத்திட்டு போயிட்டு அந்த குரங்கை கொன்று அவர்களை ஏவினர் எவர், அவர்கள் எல்லாத்தையும் கொன்று தின்றால் ஒழிய நம்மளுடைய
வலிமை என்ன என்பதை இந்த உலகம் உணராது என்று படைத்தலைவன் சொல்லுகிறான். வீரராசமாய் பேசுகிறான். உடனே மகோதரன் என்று சொல்லக்கூடிய இன்னொருவன் எழுந்திருக்கிறான். எழுந்து சொல்கிறான், என்னை விடுங்கள், நான் போய் அந்த குரங்கு வந்து அந்த குளத்தையே வேரோடு அறுத்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். விடுக்குமாயின் எனின் குரங்கை வேறறுத்து ஒடுக்க அரு மனிதரை உயிர் உண்டு உன் பகை முடுக்குவேன் யான், உன்னுடைய பகைவர்களை முடித்துக் கொண்டு நான் வந்து விடுகிறேன் என்று மகோதரன் வீராவசமாக அங்கே பேசுகிறான். பச்சிரத்தந்தன் என்கிறவன் என்ன சொல்கிறான்னா, என்ன இங்க பேச்சு, போய் குரங்கெல்லாம் பிடிச்சி தின்னுன்னு சொல்லாம இங்க உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆணை போடுவதை காட்டிலும் வேற என்ன வேலை, உடனடியாக சொல்லுங்கள், நாங்கள் போய் அவர்களை தீர்த்து விட்டு வந்து விடுகிறோம் என்று வச்சிரதத்தன் என்பவன் சொல்லுகிறான். துன்முகன் அப்படிங்கிறவன் உடனடியாக நாம் அவங்களை தேடி போய் கொன்றதுதான் நம்மளுடைய வேலை, அவங்க வந்து மறுபடி வருவாங்களோ என்று வேது பார்த்து கொண்டீர்கள், நம்ம நேரடியாக போய் அவர்களை முழுமையாக அழித்து தேய்த்து விட வேண்டும் என்று அந்த துன்முகன் என்பவன், அதை எல்லாத்துக்கும் பாட்டு நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே பிறகு பிகாசன், சூரிய சத்ரு, வேள்வியின் பகைவன் ஒருத்தன், அவன் பேரு புகைநிற கண்ணன் ஒருத்தனுடைய பேரு, இப்படிவர்களெல்லாம் பேசுகிறார்கள். எல்லோருமே அந்த மானிடர் இருவர் ராமலக்குவரையும் அந்த குரங்கு கூட்டத்தையும் முழுமையாக கொன்றொழிக்க வேண்டும் என்று ராவணனிடம் வீராவாசமாக பேசுகிறார். அப்பொழுது கும்பகர்ணன் வருகிறான். கும்பகர்ணன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, ஆகவே அந்த உரிமையோட நிறைய செய்திகளை அவன் சொல்லுகிறான். இது ரொம்ப சிறப்பாக கம்பர் அமைத்திருக்கிறார். இது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த கும்பகர்ணன் முதல்ல பேசும் பொழுது ராவணன் பண்ண தப்ப வரிசையா சொல்லிக்கிட்டே வருவான். ராவணன் அப்படியே அவன் முகம் செவந்த உடனே, அவன் முகம் செவக்கும், செவந்த உடனே டக்குன்னு அப்படியே அவன் மனசு கோணாத மாதிரி சில செய்திகளை சொல்லிட்டு சரி போவோம் சண்டைக்கு என்று சொல்லுவான். ரொம்ப அழகாக அந்த அந்த கம்பர் அந்த பாடல்களை வரிசையா வருகிற பொழுது வைத்திருப்பார். அது வந்து கம்பனுடைய பெரிய கவித்திரம், கவி சக்கரவர்த்திங்கிறதுக்கு. பேசுகிற பொழுதே அந்த உரையாடலில் வந்து எதில் இருக்கக்கூடிய ராவணனுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இவனுடைய அந்த உரையாடல் மாறுகிறது, இவனுடைய கருத்துக்கள் மாறுகிறதுங்கிறது அழகாக அந்த பாடலில் கொடுத்திருக்கிறார். இப்ப எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. நீ அயன் முதல் குலம் இதற்கு ஒருவன் இன்றாய், 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய், தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய். நீ வந்து அண்ணா, நீ வந்து பிரம்மதேவன், அவன் தான் நம்முடைய மூத்தவன், அவனுடைய குலத்தில் வந்து நீ வந்து ஒப்பற்றவனாக இருந்தாய், எல்லா வேதங்களையும் அறிந்து தெரிந்தவனாக இருந்தாய், ஆனாலும் தீச்செயலை நீ தெரிந்தே செய்தாய். இது தப்பு, சீதையை தூக்குவது தப்பு என்று தெரிந்தும் நீ தெரிந்தே செய்தாய், இது விதியால் நீ செய்து விட்டாய் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த பாட்டு என்ன சொல்றான், ஓவியம் போன்ற இந்த நகரம் வந்து கலைந்து விட்டது என்று நீ கவலைப்படுகிறாய், ஓவியம் போன்ற இந்த நகரம் அழிந்து விட்டது என்று கவலைப்படுகிறாய், வேறு ஒருத்தன் தேவியை நீ சிறை வைத்தது நியாயமா, இன்னொருத்தனுடைய மனைவியை கொண்டு வந்து சிறை வைத்தது நியாயமா, இதை காட்டிலும் பழி வேற எதுவும் உண்டா என்று கேட்கிறான். பாட்டு, இந்த நகரம் அழிந்தது என்று நீ கவலைப்படுகிறாய், இப்ப சொல்ற உன்னுடைய தேவியர்கள் ஏராளமான தேவியர்கள் உன்னை பார்த்து சிரித்து கொண்டு உன்மேல் காதலாகி இருக்க, நீ இன்னொருவனுடைய மனைவி மேல் ஆசைப்பட்டு அவளை தொழுது கொண்டு நிற்கிறாயே, இது தகுமா, இப்படிலாம் சொல்லுகிறான். நல் நகர் அழிந்தது என நானினை நயத்தால் உன் உயிர் எனத்தகைய தேவியர் உன்மேல் இன் நகை தர தர, உன்னுடைய அதாவது உன்னுடைய தேவியர்கள் எல்லாம் உன்மேல் இன் நகை, உன்மேல் மகிழ்ச்சியோடு உன்மேல் காதலை தர தர, ஆனால் நீ ஐயா தேவியர்கள் உண்மை பார்த்து அவர்கள் சந்தோஷமா சிரிக்க காதலை கொடுக்க தயாராக இருக்க, நீயோ ஒருத்தன் மனை உற்றாள், இன்னொருத்தனுடைய மனைவி, அவள் பொன்னடி தொழ தொழ மறத்தல் புகழ் போலாம். உன் மனைவிகள் தன் காதலை தர தர இருக்கிறார்கள், நீயோ அடுத்தவன் மனைவியின் தாள்களில் தொழ தொழ இருந்து கொண்டிருக்கிறாய், தொழுது கொண்டிருக்கிறாய், இதான் உனக்கு புகழா, இதை பத்தி என்ன யோசிக்கவே இல்லையா நீ என்று கேட்கிறான். இப்ப யோசிங்க, இப்ப வந்து இப்போ ராவணன் சொல்லுகிற போது ராவணனுடைய முகம் எப்படி மாறும். அடுத்து சொல்றான், என்று ஒருவன் இல்புரை ஒருத்தியை, ஒரு பொண்ணை மறை துறைந்து சிறை வைத்தாய், வேதங்களை மறந்து சிறை வைத்தாய்,
அன்று ஒழிவதாயின அரக்கர் புகழ் ஐயா. அன்னைக்கு போயிருச்சு புகழ், இன்னைக்கு நம்ம போயிருச்சுன்றியே. நீ என்னைக்கு இன்னொருத்தன் வீட்டுல போய் ஒருத்தி அவனுடைய மனைவியை கொண்டு வந்தாயோ, மறை துறந்து சிறை வைத்தாய், வேதங்களை மறந்து நீதிநெறிகளை மறந்து அறம் மறந்து நீ சிறை வைத்தாய், அன்றைக்கே அரக்கர் புகழ் போய்விட்டது என்று தைரியமாக சொல்லுகிறான். அடுத்த முக்கியமா சொல்றான், ஆசியில் பரதாரம் அவை அம் சிறை அடைப்பேம், மாசியில் புகழ் காதல் உருவோம் வளமை கூற, பேசுவது மானம் இடை பேணுவது காமம், பூசுவது மானிடரை நன்று நம குற்றம் என்று போடுகிறான். என்ன சொல்றான்னா, மானம்னு பேசுறாய், எனக்கு பெரிய மானம் மானம் என்று பேசுகிறாய், பேசுவது மானம் பேணுவது காமம். ஆனா உடம்புக்குள்ள உன் மனசுக்குள்ள காமம் இருக்கிறது. கூசுவது மானுடரை, மானுடர்கள் மேல் கோபப்படுகிறாய், எல்லாருக்கே நம்ம குற்றம் நன்றி நம் குற்றம். இப்படி அவன்கிட்ட சொல்றான். இப்படி சொல்றான் அவன்கிட்ட, நீ பண்ண தப்பெல்லாம் என்ன, இவ்வளவு தைரியமா சொல்லுகிறான். நீ வந்து பார்த்தா நீ மானம்ன்ற, நீ யோசிக்க, சுத்தி எல்லாரும் இருக்கிறார்கள், சுற்றி இந்த படை வீரர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். கும்பகர்ணன் இப்படி பேசுகிறான், பேசுவது மானம் பூணுவது காமம் கூசுவது மானிடரை, அவங்க மேல கோவப்படுற, நீ தப்பு பண்ணிட்டு நல்லா இருக்கியா, நம்ம குற்றம் நம்ம புகழ் நல்லா இருக்கு என்று சொல்லுகிறான். அப்புறம் அப்ப சொல்லுகிற பொழுது உடனே எப்படி இருக்கும், ராவணனுக்கு முகம் செவந்து கோவம் வந்திருக்கும். உன்னை கொன்னுருவோமா என்று பார்த்திருப்பான். அப்பொழுதுதான் உடனே ஆகா அண்ணன் கவலைப்படுறான், அண்ணன் கோவப்படுறான்னு கூட இல்லை, அண்ணன் கவலைப்படுறான் என்ற உடனே கும்பகர்ணன் வேற மாதிரி பேசுகிறான். எப்படி அழகா போடுறார் பாருங்க, சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய், நீ சின்ன செயல் செய்யல, நம்ம குலத்துக்கு வந்து ஒரு பழியை கொண்டு வந்து விட்டாய், மற்ற அவிழ் மலர் குழலினாலை இனி மன்னா விட்டிடு மேல், மற்ற அவிழ் மலர் குழல் சீதை, அவளை விட்டுடு மேல், அவளை விட்டு விட்டால், விட்டுடுன்னு சொல்லல. இப்ப பாருங்க, இப்ப கும்பகர்ணன் என்ன சொல்றான், அவளை விட்டுட்டுனே சொல்லல, நீ கொண்டு வந்தது தப்பு, கொண்டு வந்து தப்பு என்றுதான் சொல்லுகிறான். இப்ப என்ன சொல்றான், விட்டுடு மேல் எளியமாம், நாம் எளியவர்களாக்கி விடுவோம், நாம் தோற்றவர்களாக ஆகிவிடுவோம், அவர் வெல்ல பட்டிடு மேல் அதுவும் நன்று பழி என்றால். நல்ல கவனிங்க. இப்ப என்ன சொல்றான், நீ சீதையை தூக்கிட்டு தப்பு, அறத்துக்கு மீறி செஞ்ச, நம்ம குலத்துக்கு பழியை கொண்டு வந்து விட்டாய், ஆக விட்டுவிடு என்று சொல்லவில்லை. ஆனால் விபீஷணன் பின்னாடி சொல்றான் விட்டுடுன்னு. ஆனால் கும்பகர்ணன் அந்த வார்த்தை சொல்லல, விட்டுடு என்று சொல்லவில்லை. விட்டுடு மேல் எளியமாம், நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வந்து பயந்தாங்குள்ளியாகி விடுவோம், தோற்றவர்களாகி விடுவோம், பயந்தவர்கள் என்கிற பழி நம் மேல் வந்துவிடும், அதை காட்டிலும் அவர் வெல்ல பட்டிடு மேல் அதுவும் நன்று, அதை விட அவங்க ஜெயிச்சா கூட பரவாயில்லையா, விட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு அது பழி என்று கும்பகர்ணன் பேசுகிறார். இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கும்பகர்ணன் பாருங்க, இது வந்து இப்போ ஒரு நெகட்டிவா பேசுறான். நம்ம செத்தா கூட பரவாயில்ல, பழி சென்றக்கூடாது, எப்படி பேசலாமா அவன், ஒரு வீரன் எப்பேற்பட்ட இவர், சிவனையே சிவன் இருந்த கைலாயமலையே எடுத்த ராவணன், தேவர்கள் எல்லாம் வென்ற இந்திரசித்து, அரக்கர் குலம் அகில உலகத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஆட்சி செய்கிற அரக்கர் குலம், இவர்களுக்கு தோல்விங்கிற எண்ணம் வரலாமா முதல்ல? அவன் சொல்றான், நம்ம அதுக்கு இறந்து போனா கூட பரவாயில்ல, ஆனா விட்டா நமக்கு வந்து நம்ம வந்து எளியவர்கள் என்று ஆக்கி விடுவோம், பயந்தவர்கள் என்று ஆக்கி விடுவோம் என்று பேசுகிறான். இப்படி பேசின உடனே அடுத்து சொல்லுகிறான், இப்ப நம்ம வந்து அவர்களோடு போர் செய்து அவர்களை கொல்லாமல் விட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால், இந்த தேவர்கள் எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டுவார்கள், எல்லோரும் நம்மை எதிரிகள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய பலம் பெருகிவிடும், ஆகவே அவர்களை படையெடுத்து அழிப்பதுதான் நல்லது என்று கும்பகர்ணன் சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுகிறான் ராவணன். நன்று உரை செய்தாய் குமாரா, நான் அது நினைந்தேன், ஒன்று இனி ஆய்தல் பழுது, இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை, கொன்று பெயர்வோம், நம்ம கொடி படையை எல்லாம் இன்று எழுக, எல்லாத்தையும் கொண்டு முடிச்சுட்டு வருவோம், கிளம்புங்க என்று சொல்லி, நன்று செய்தாய் குமாரா, நன்று சொன்னாய் குமரா, நன்று உரை செய்தாய் தம்பி என்று அவனை பாராட்டி எழுகிறான் யாரு, ராவணன். அந்த சமயத்துல உடனே இந்திரசித்து வந்து எழுக என்று சொன்ன இந்திரசித்து போய் நான் போறேன் என்று சொல்லி முதல்ல போய் நிற்கிறான். நரர் வானரை எல்லாம் வேறும் ஒழியாத வகை வென்று அழுது மீளேன், என்னை விடுங்க, நான் போயிட்டு இந்த நரர்
இந்த மானிடர்கள் 2 பேர், இந்த வானடர்கள் எல்லாரையும் வேரோடு அழித்து விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி இந்திரசித்து கிளம்புறான். கிளம்புகிற பொழுது இதை பார்த்து கொண்டே இருக்கிறான் வீடனன். வீடனன் பார்த்து கொண்டு உடனே கோவப்பட்டு எழுந்திருக்கிறான். இந்திரசித்து மேல கோவப்படுகிறான். கற்பு இலா பால, உணரும் கற்பு இலா பால, அதாவது என்ன வரப்போகிறது என்கிற உய்த்து உணர்கிற அறிவில்லாத பாலகனே, சற்று பொறுமையாக இரு என்று சொல்லி விபீஷணன் இங்கே எழுந்திருக்கிறான். பிள்ளமை விளம்பினை பேதை, நீ என ஒள்ளிய புதல்வனை உரப்பி, அந்த சின்ன பிள்ளைத்தனமா நீ பேசுறப்பா என்று சொல்லி இந்திரசித்தை வந்து ஒரு அதட்டி உட்கார வைத்து விட்டு நேரா ராவணனிடம் சென்று பேசுகிறான் விபீஷணன். என்ன சொல்லுகிறான்? எந்தை நீ, தாயும் நீ, எம் முன்னவன் நீ, தவ வந்தனை தெய்வம் நீ, மற்றும் முற்றும் நீ. எங்களுக்கெல்லாம் அப்பா நீ தான், அம்மா நீ தான், எங்களுக்கெல்லாம் அண்ணன் நீ தான், நாங்கள்லாம் கும்பிடுகிற தெய்வம் நீ தான். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு எல்லாமே அண்ணா நீ தான். இந்திர பெரும்பதம் இழக்கிறாய் என நொந்தேன், ஆதலின் நோழ்வதாயினேன். எல்லாம் இருக்கிற, எல்லா பெரிய ஆளா இருக்கிற, ஆனாலும் உன்னுடைய இந்திர பெரும்பதம், உனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய அந்த புகழை நீ இழக்கிறாயே என்று நொந்தனன். எனக்கு மனசுக்குள்ள போட்டு நான் வருத்தமாக இருக்கிறதாகவே நான் உன்னிடம் வந்து பேசுறதுக்கு நான் தைரியமா வந்திருக்கிறேன் என்று அவனை கும்பிட்டு கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். யாரு? விபீஷன் சொல்றான், என் மேல நான் சொல்றதை பொறுமையா கேளு. நான் சொல்வதில் உனக்கு கோபம் வந்தால் கூட நான் சொல்வதை முற்றுற கேட்டு பின் முனிதி மொயம்பிடும். நான் சொன்னதை முழுமையாக கேட்டு பிறகு என் மேல கோவப்படனா முதல்ல தடுத்துறாத. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதை முற்றுற கேட்டு பின் முனிதி, பிறகு கோவப்படு என்று சொல்லிவிட்டு ஒரு முன்னோட்டம் சொல்லிவிட்டு அவனுக்கு சொல்லிட்டு சொல்றான். கோநகர் முழுவதும் நினது கொற்றமும் சாணகி எனும் பெயர் ஆனவள் கற்பினால் வெந்தது, அல்லது ஒரு வானரம் சொட்டது என உணர்தல் மாட்சியோ. உன்னுடைய குற்றம், புகழ், இந்த நகரம் இதெல்லாம் வந்தது, சுட்டுறது வந்து குரங்குன்னு சொல்லுகிறாயே, இல்லை, தானகி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய கற்பு நிலவா சுட்டு விட்டது. அதை நீ உணரலையா, இன்னும் உணரலையா நீ என்று சொல்லுகிறான். பிறகு சொல்லுகிறான், நீ ஒரு நாள் நீ கைலாய மலைக்கு போய் அங்கே எடுப்பதற்கு முயற்சி செய்தாய். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான், நந்தி கடவுள் வந்து உன்னிடம் வந்து சண்டைக்கு வந்தது. அப்பொழுது நீ என்ன சொன்னாய்? அதை பார்த்து இகழ்ச்சி செய்தாய். குரங்கு மாதிரி உனக்கு மூஞ்சி இருக்கிறது என்று சொன்னாய். ஆகவே உனக்கு குரங்கால் தான், உனக்கு குரங்கால் நீ படாத பாடுபடுவாய், புகழ் அழிவாய் என்று, குரங்கால் இறந்து விடுவாய் என்று அது சாபம் கொடுத்துருச்சு. ஆகவே தான் நம்ம வாலிகிட்ட வந்து நீ வந்து தோற்று போனாய். அந்த சாபம் வந்து வாலியோட போய்விட்டது. அதை மீறி இன்றைக்கு ஒரு குரங்கு வந்து இப்படி செய்திருக்கிறது. ஆகவே சாபம் தீர்ந்ததற்கு பிறகும் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னால் நீ அதை யோசிக்கலையா என்று கேட்கிறார். அடுத்து சொல்றான், தீயிடை குளித்த தெய்வ கற்பினால் வாயிடை முழுந்த சொல் மறுக்க வல்லமோ, நோய் உனக்கு நான் என நுவன்றாள் அவள் ஆயவள் சீதை பண்ட அமுதின் தூண்டினாள். நீ வந்து திக்கு விஜயம் செஞ்சு எல்லா நாடுகளையும் பிடித்து வருகிற பொழுது அங்கே ஒரு வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பு பெண்ணை போய் துன்புறுத்தினாய். அவள் உன்னுடைய அந்த அராஜகம் தாங்காமல் தீயை கொளுத்தி கொண்டு அதில் இறந்து போனாள். போகிற பொழுது நான் சாகவில்லை, நான் உன்னை பிடித்த நோய் என்று சொல்லிக்கொண்டே அவள் இறந்தாள். தீயிடை குளித்த தெய்வ கற்பினாள். எப்படி ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா அவன் சாவர வரைக்கும் விடாது நோய். சக்கரை வியாதி வந்து என்னைக்காவது போயிருக்கா? பிளட் பிரஷர் வந்து என்னைக்காவது போயிருக்கா? நோய் என்பது வந்து விட்டால் இன்னைக்கு இருக்கிற மருந்து வந்து அதை கொஞ்ச நாள் தள்ளி வைக்குமே தவிர சுத்தமாக அதை மாற்றி விடாது. உன்னைக்கு நோய் நான் என்று சொல்லி அந்த வேதவதி சென்றாள். அவள் தான் இன்றைக்கு சீதையாக வந்திருக்கிறாள். நீ அதை நினைத்து பார்க்கவில்லையா? இவ்வளவும் சொல்லுகிறான் விபீஷணன். அதாவது இவர்களெல்லாம் பார்க்காத கோணத்தில் அவன் சிந்தனையை செலுத்தி இவ்வளவு செய்திகளை அவன் சொல்லுகிறான். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அவன் இடித்து சொல்லுகிறான், இதெல்லாம் சொல்லுகிறான். அடுத்து என்ன சொல்லுகிறான்? அண்ணா, வந்திருக்கவங்களை சாதாரண நினைக்காத. இந்த தசரதன் ஒரு மன்னன் இருந்தான் அயோத்தியில. அவன் என்ன பண்ணான்னா, வானுலோகத்துக்கு போயிட்டு அங்கே வந்து தேவர்களுக்கு பிரச்சனையாக இருந்த சம்பராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து கொன்னு இந்திரனுக்கு வந்து அவனுடைய தேவர் நாட்டை முதல்ல மீட்டு கொடுத்தான். ஆகவே அந்த தேவர்களுக்கெல்லாம்
உதவி செய்கிற அந்த குலத்தில் உள்ளவன் தசரதன். அவனுடைய பிள்ளைகள் இவர்கள். ஆகவே இவர்கள் வந்து தேவர்களுக்கு உறவினர்கள். தேவர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்டவர்கள். அப்ப அவன் வந்திருப்பது வந்து நமக்கு எதிரி. எதிரியாக வந்திருக்கிறான். அதை நீ உணரவில்லையா? என்று சொல்லுகிறான். அப்புறம் என்ன சொல்லுகிறான்? அவர்கள் காட்டிலே வரும்பொழுது அவர்கள் சாதாரணமா 2 பேர் என்று நீ சொல்லுகிறாய். காட்டிலே வரும்பொழுது கோசிகன் என்று சொல்லக்கூடிய விசுவாமித்திர முனிவன் அவனிடம் மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். பிறகு இந்த ஈசனுடைய படைக்களம், ஈசனுடைய படைக்களத்தை அவனிடம் கொடுத்திருக்கிறான். அதோடு இந்த அகத்தியன் என்று சொல்லக்கூடிய அந்த குறுமுனி பெயரினான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், திருமால் அந்த காலத்திலே போர் செய்த போது பயன்படுத்திய அந்த வில்லையும், முப்புறத்தை எரிக்க சிவன் சென்ற பொழுது அவன் பயன்படுத்திய அம்புகளையும் அகத்திய முனிவன் இவரிடம் கொடுத்திருக்கிறான். அந்த ஆயுதங்கள் எல்லாம் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நீ அறியவில்லையா என்று அவன்கிட்ட சொல்றான். பிறகு அந்த ஆயுதங்கள் எல்லாம் சாதாரண ஆயுதங்கள் இல்லை. இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். அதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால், நாவினால் உலகை நக்கிடுவ, திக்கு அளவிடற்கு உரிய, நாளும் மேவு தீவிடம் உயிர்ப்பன, வெயில் பொழி எயிற்றன அவ்வீரர் ஆவவாம் அறிய புற்று உறைவ, முற்று அறிவருக்கு அழிவு செய்யும் பாவகாரியர் உயிர்ப்பத வளாது இறைபெறா பகழி நாகம். அவனுடைய அம்புகள் எல்லாம் எப்படின்னா ஒரு நாகப்பாம்பு மாதிரி. அவனுடைய அம்பரா துணி தான் அதுக்கு புத்து மாதிரி அதுல இருக்கு. அந்த நாகம் என்ன பண்ணுமா, எழுந்துருச்சுன்னா உலகை நக்கிடுமா. அந்த நாக்கால இந்த உலகையே நக்குதுன்னு என்ன அர்த்தம்? அந்த உலகையே தீட்டி விடும். அப்படிப்பட்டதற்கு அப்படிப்பட்ட திறமுடையவை. நாவால் உலகையெல்லாம் நக்கும் திறனுடையன. திசைகளை அளக்கக்கூடிய திறமுடையவை. நாள்தோறும் தீய விஷத்தை வெளியிடுபவை. ஒளியை உமிழக்கூடியவை. அவர்களுடைய அம்புக்கூடு தான் அந்த பாம்புகளுக்கெல்லாம் புற்று. அது புத்துல தானே பாம்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்புகளாகிய பாம்புகள் அடையக்கூடிய புற்று அவர்களுடைய அம்பரா துணிகள். ஆகவே நீ அதை பற்றி சாதாரணமாக எண்ணாதேன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார் என்று சொல்கிறான். அந்த அந்த அம்பு என்ன செய்ததுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் இருக்கே. வாலியின் மார்பு போச்சு. பிறகு அந்த மராமரங்களை அவை துளைத்தன. கராதியர் கரண் அவனுடைய சகோதரர்களை அது கொன்றது. விராதனை அழித்தது. இப்படி எல்லோரையும் அழித்திருக்கிறது. இப்படி எல்லாரையும் அழித்து விட்டு அந்த அம்புகளுக்கு இன்னும் பகை என்று சொன்னால் நாம தான் இருக்கோம், வேற யாரும் இல்லை. அந்த அம்புகள் தீண்டுவதற்கான பகை மீதி இருக்கிறது நம்ம தான். ஆகவே அந்த அம்புகளை சாதாரணமாக எண்ணாதேன்னா என்று விபீஷணன் அவனிடம் சொல்றான். பிறகு சொல்றான், நான் இப்பதான் பாக்குறேன் இந்த தேவர்கள் எல்லாம் என்னமோ ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க மூஞ்செல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இப்போ தேவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்லிக் கொள்கிறார், அவர்களுக்குள்ள என்ன பேசிக் கொள்கிறார் சொன்னால், ராவணன் ஜானகி என்று சொல்லக்கூடிய நஞ்சை தின்று விட்டான். இனிமேல் இவனுக்கு கேடுகாலம் ஆரம்பமாகி விட்டது என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் நம்ம எதிரிகள். அதையும் நீ கொஞ்சம் கவனினா என்று சொல்லுகிறான். பிறகு இந்த தேவர்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு அற்புதமா உவமை சொல்கிறார் கம்பர். இந்த தேவர்களுடைய முகங்கள் எல்லாம் முன்னாடி பகலில் இருக்கிற நிலவு மாதிரி பொலிவில்லாமல் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கு எல்லார் முகமும். அவ்வளவு தெளிவா இருக்கு அவங்க முகம்லாம். அதை நீ கவனிச்சியா என்று கேட்கிறார். நல்ல ஒரு அற்புதமான உவமை சொல்கிறார். நகல், அதாவது எளிமை சால் பொறைமை கூற நகல் மதிக்கில மறுப்பொழிய வாழ் ஒளி இழந்து உதயம் நன்னும் பகல் மதிக்கு ஓமையாம். அந்த பகல்ல இருக்கக்கூடிய மதி, அதாவது சூரிய ஒளி இருக்கு. பட்ட பகல்ல சூரியன் வருகிற பொழுது நிலா இருக்கிறது. ஆனா அந்த நிலா எப்படி இருக்கும்? ஒளி மங்கி போயிருக்கும் இல்லையா? அது மாதிரி இருந்த தேவர்கள் முகம் இன்றைக்கு பருவ நாளின் அகல் மதிக்கு ஓமையாகின. ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மதி, அந்த நிலா எப்படி இருக்குமோ பளிச்சுன்னு அது மாதிரி இருக்கின்ற இன்னைக்கு அந்த மாதிரி ஓமை சொல்ற அளவு இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீ கவனித்தாயா இல்லையா என்று கேட்கிறான். பிறகு சொல்லத்தகாத துணி நிமித்தங்கள் எங்கனும் வளர்வன. எங்க பார்த்தாலும் இந்த துண் நிமித்தங்கள் என்னது, அந்த அந்த தீய நிமித்தங்கள் அவையெல்லாம் எங்க பார்த்தாலும் வருகிறது. நாம் நிறைய பார்க்கிறேன். தீய சகுனம்னு சொல்றோம் இல்லையா, அது நிறைய பார்க்கிறேன். அதுக்கு ஒரு சொல்றாரு அற்புதமான ஒரு பாட்டு.
அதுல ஒரு செய்தி சொல்றாரு. அதாவது யானைகள், குதிரைகள், போருக்கு செல்லுகிற யானைகள், குதிரைகள் எல்லாம் நம் வீடுகளை அடைகிற பொழுது வலது காலை எடுத்து வைத்து வருகின்றன. அது ஒரு தூய நிமித்தமா, தீய நிமித்தமா அது. அதாவது போருக்கு செல்றது வந்து எதிரி மேல தானே போகணும். அது போறது வந்து எதிரிகிட்ட போகும்போது வலது காலை எடுத்து வச்சு போகணும். நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது இடது காலை எடுத்து வைக்கணுமா? அது மாறி வருகிறது. இந்த மாரி தீய சகுனங்கள்லாம் நிறைய பார்க்கிறேன்னா, அதை நீ பாரு, கவனினா என்று சொல்லுகிறான். பிறகு அந்த இனிதிகள் எம்பிரான் இருவராய அன்னவர். அதாவது அந்த வானரத்தில் உள்ள வானில் உள்ள தேவர்கள் தான் வானர்களாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கடவுள் தான் 2 பேராக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். திருமால் தான் 2 பேரா வந்திருக்கிறான். ஆகவே அதையெல்லாம் நீ கொஞ்சம் கவனிச்சு பாரு. தேவர்கள் தான் வானராக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். பிறகு சொல்லுகிறான், இசையும் செல்வமும் உயர்குலத்து இயற்கையும் எஞ்ச, வசையும் கீழ்மையும் மீட்கொள, கிளையோடும் மடியாது அசைவியல் கற்பின் வணங்கை விட்டு அருளுதி இதன் மேல் விஷயம் இல். அண்ணா, இவ்வளவு செய்தி சொல்லிட்டேன். இசையும் செல்வமும் உயர்குலத்து இயற்கையும் எஞ்ச, உன்னுடைய புகழ், உன்னுடைய செல்வம், உன் குலத்துக்கே உரிய உரிய அந்த பெருமை எல்லாம் எஞ்ச மிச்சப்படணும்னா, வசையும் கீழ்மையும் மீட்கொள, நம்ம மேல இருக்கக்கூடிய பழி, அந்த பழியை வந்து அந்த பழியை அகற்றி நம்மளுடைய அதிலிருந்து நாம் மீள்வதற்கு மீண்டு மீண்டு திரும்புவ. கிளையோடும் மடியாது. கிளையோடும் மடியாதுன்னா நம்மளுடைய அரக்கர் குலம் முற்றுமையா அழியாமல் காத்துக்கொள்ள, அசைவியில் கற்பின் அவ்வணங்கை விட்டு அருளுதி. தன்னுடைய கொள்கையில் சற்றும் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த கற்பு அணங்கு சீதை, அவளை விட்டு அருள், அவளை விட்டு விட்டு அருள், அவளுக்கு விட்டுட்டு வெளியே வா. இதன் மேல் விஷயம் இல்லை, இது மேல சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை என்று விபீஷன் சொல்றான். இதான் விபீஷணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் வித்தியாசம். கும்பகர்ணன் என்ன சொல்றான்? அவளை விட்டோம்னா நம்ம கெட்டோம். ஏன்னா அவளை விட்டோம்னா நம்ம எளியவர்கள் என்று எல்லோரும் எண்ணி விடுவார்கள், பழி வந்து விடும். ஆகவே சண்டைக்கு போவோம், ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, சண்டைக்கு போவோம் என்று கும்பகர்ணன் சொல்லுகிறான். ஆனால் விபீஷன் சொல்லுகிறான், உன் புகழ், உன்னுடைய செல்வம், உன்னுடைய பெருமை இதெல்லாம் உனக்கு இருக்கணும். உன் கிளையோடு மடியாது, உன்னுடைய சொந்த உன்னுடைய அரக்கர் குலமே அழியாமல் இருக்க வேண்டும் சொன்னால், அசைவில் கற்பனங்கை கற்பின் அணங்கை அவளை விட்டு அருளுதி, அவளை விட்டு விடு என்று விபீஷணன் முடிவா சொல்றான். முன்னாடியே சொல்லிட்டான், நான் சொல்றத பொறுமையா கேளு, கடைசியா கோவப்படுறதுனா கூட கடைசியா கோவப்படு என்று விபீஷணன் சொல்றதுனால இப்பொழுது உடனே ராவணன் வந்து கடுமையா கோவப்படுறான். முகம் செவந்து விடுது. பிச்சர் சொல்லுவ சொல்லினை, பிச்சைக்காரன் சொல்ற மாதிரி சொல்ற, பித்தர்கள் சொல்வது போல் சொல்லுகிறாய், ஒரு பைத்தியக்காரன் சொல்வது போல் பேச்சு பேசுகிறாய் நீ. என் பெரு விரலை கொச்சை மானுடர் வெல்குவர் என்றனை, என்னுடைய பெரிய வீரத்தை ஒரு மானுடர்கள் வெல்வார்கள் என்று நீ சொல்லுகிறாய். அச்சமோ, அவர்கள் மேல் உனக்கு பயமா? அவருக்கு அன்பினோ இல்ல, அவங்க ஆளாசிட்டியா நீ? அவங்களுக்கு அன்பினன், அவனுக்கு நண்பர்களாக்கி விட்டாயா? அவர்கள் மேல் அச்சமா என்று கோபமா அப்படி எழுதிக்கிறான். யாரு? ராவணன் எழுந்திருச்சு அப்புறம் சொல்லுகிறான். அதாவது நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த இடத்த. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, மந்திராலோசனை சுற்றி எல்லா படைவீரர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவன் என்ன சொல்லிட்டான்? நீ தப்பு பண்ணிட்ட, அப்புறம் வந்து உனக்கு வந்து இந்த சாபம் இருக்கிறது, அப்புறம் குரங்குகளால உனக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது, திருமால் வந்திருக்கிறார், சிவபெருமானுடைய ஆயுதங்கள்லாம் இருக்கிறது, ஆகவே நீ தோற்று போவது உறுதி, ஆகவே உன்னுடைய இதெல்லாம் மிச்சம் பண்ணும்னா நீ விடு என்று இவன் சொல்லுகிறான். இது நம்ம பார்வையில பார்க்கும்போது ஆஹா நல்லது சொல்றான் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல அவன் அவனுடைய படைத்தலைவர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாள். ஆஹா, நம்மளுக்கு இவ்வளவு வீக்னஸ் இருக்கா, ஐயோ சிவபெருமானே வந்திருக்கானா, அப்ப நம்ம சண்டைக்கு போனா தோத்துருவோமா என்று அவர்களுடைய அந்த வீரம்ங்கிறது கொஞ்சம் மட்டுப்படும் இல்லையா, மனசளவுல பாதிக்கப்படுவார் இல்லையா. ஆகவே அதற்கு தகுந்த பதில் சொல்றான் ராவணன். கம்பர் அப்படியே கலக்குறான் அந்த இடத்துல. அதற்கு தகுந்த பதிலை அழகா ராவணன் சொல்லுவது போல அந்த பாடல்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, ஈங்கு மானிட பசுக்களுக்கு இலை வரம் என்றாய். அதாவது அண்ணா, நீ எல்லாரையும் வெல்வதற்கு வரம் பெற்றிருக்கிறாய், மானிடர்களை விட்டு விட்டாய், அவர்களால் உனக்கு அழிவு நேராது என்று வரம் கேட்க மறந்து விட்டாய் அப்படின்னு சொல்லுவார் முன்னாடியே விபீஷன். அதுக்கு பதில் சொல்கிறான் ராவணன், ஈங்கு மானிட பசுக்களுக்கு இலை வரம் என்றாய், மானிடர்களுக்கு மூலம் சாவு வரக்கூடாது என்ற வரம் எனக்கு இல்லை என்று சொன்னாய். தம்பி, நான் வந்து கைலை மலையை போய்
சிவபெருமான் உட்கார்ந்திருக்க கைலை மலையை அப்படியே அடியுல குத்து தூக்குனேன், பெயர்த்து எடுத்தேன். அது என்ன வரம் வாங்கிட்டா பண்ணேனா? அதுக்கு வரம் வாங்கி கொண்டு அதை நான் செய்தேன். ஆக என்ன அருமையா கேட்கிறான் பாருங்க. அதுக்கு என்ன வரமா வாங்கினேன்? அது மாரி மானிடர்களால் சாவு வரக்கூடாதுன்னு அத பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? அதே நான் வரம் வாங்காம செய்கிற பொழுது இதற்கு வரம் தேவையில்லை. என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுவது போல சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து படைப்பிற்கும் முரண் ஏற்படுகிற வகையில், அவர்கள் மனம் பாதிக்காத வகையில் மறுமொழி சொல்லுகிறான் ராவணன். மிக அருமையான பகுதி இது. அடுத்து சொல்லுகிறான். கோவம்னா சும்மா வெறுமனே கோச்சுக்கிட்டு போடான்னு சொல்லல. அதுக்கு தகுந்த பதிலையும் சொல்லி வருகிறான். அப்புறம் நான் வாலியிடம் தோற்று போயிட்டேன்னு சொன்ன நீ. நான் வாலியிடம் தோற்று போனேன் என்று சொன்னாய். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வாலி முன்னால் யார் சென்றாலும் சிவன் சென்றாலும், திருமால் சென்றால் கூட அவனுடைய பலங்களில் அவன் பலத்தில் பாதி அவனுக்கு வந்துவிடும் என்கிற வரம் கொண்டவன் இவன். ஆகவே இவனை எப்படி வெல்லுவது என்று நான் கலங்கி இருக்கிற நேரத்தில் அவன் என்னை வென்று விட்டான். என் பலத்தில் பாதியை வாங்கி கொண்டு வென்று விட்டான். ஆகவே நீ அதை நான் தோற்றேன் என்று நீ சொல்லாதே. அவனுடைய வரம் அப்படிப்பட்டது. நீ பெரியாள் என்று சொல்கிறே ராமன் அவன் ஏன் மறைந்து நின்று கொன்றான்? எதற்காக என்று சொன்னால், அதுக்காகத்தான் அவனே மறைஞ்சு நின்று கொண்டு இருக்கான் அவனை. சிவபெருமானோ திருமாலோ நேரடியாக வந்தால் கூட அவர்களுடைய பலத்தில் பாதி வாலிக்கு போய் அந்த வரம் பெற்றிருக்கிறான். ஆகவே நான் தோற்றது என்பது தோற்றதல்ல, அவனுடைய வரத்தால் நிகழ்ந்தது. ஆகவே நீ அதை சொல்லாதப்பா என்று சொல்லுகிறான். இப்படி சொல்லுகிற போது இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய வீக்னஸ் அதனுடைய இல்லை என்பதை அவன் நிரூபிக்கிறான், நிரூபணம் செய்கிறான். பிறகு சிவபெருமானுங்கிற திருமால் அப்படின்னு சொல்ற, நான் இவ்வளவு நாள் இந்த தேவர்கள் எல்லாம் அடக்கி இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கானே, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வாயை பொத்திட்டு பேசாம தானே இருந்தாங்க இவ்வளவு நாளா? அப்ப அவர்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால் ஏன் என்னை வெல்லவில்லை? அவர்கள் பேசாமல் தானே இருந்தார்கள். ஆகவே அவர்களே வந்தால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். அடுத்து சொல்லுகிறான், நீ போய் பாரு சிவபெருமானுடைய காலை. இந்த திருமால் என்னிடம் எத்தனை முறை சண்டைக்கு வந்திருக்கான் தெரியுமா? நான் எத்தனை முறை அவனை வென்றிருக்கிறேன் தெரியுமா? சிவபெருமானுடைய காலை, திருமாலுடைய கருடன், அவற்றின் முதுகில் எல்லாம் என்னுடைய அம்புகள் இருக்கின்றன, போய் பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணன் அவர்களோடு போர் செய்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறான். எல்லாருக்கும் அந்த உத்வேகத்தை, வீரத்தை ஊட்டுகிறான். அடுத்து அற்புதமா ஒரு பாட்டு சொல்றான். ஊனவில் இருத்து ஓட்டைமா மரத்துள் அம்பு ஓட்டி. சூப்பர் பாட்டு. ஊனவில் இருத்து ஓட்டைமா மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசிழந்து உயர்வனம் குறுகி யான் இழைத்திட இழந்து அணைவே இழந்து இன் உயிர் சுமக்கும் மானுடன் வலி நீ அல்லாது யார் உலர் மதித்தார். ராவணன் அவ்வளவு கேவலமா பேசுறான். என்ன சொல்றான்னா, ஊனவில் இருத்து, அந்த வில்லை வளைச்சது அது ஊனவில், அது ஏற்கனவே முறிஞ்சு போன ஒரு வில், அதை போய் உடைத்து ஓட்டை மரத்தில் அம்பு ஓட்டி, அந்த மரத்தில் அம்பு விட்டது ஓட்டை மரமா, அது ஏற்கனவே கூடு விழுந்த மரம், அதுல போய் அவன் அம்பு ஓட்டியிருக்கான். கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து, ஒரு பொண்ணு அவளால அரசு போய் உயர் வனம் குறுகி காட்டுக்குள்ள போய், வேற வழி இல்லாம நாட்டுல இருக்க வழி இல்லாம காட்டுக்கு போய் யான் இழைத்திட இழந்து, நான் தூக்குனத்தினால தன்னுடைய மனைவியும் இழந்து, அதுக்கப்புறமா அந்த உயிரை சுமக்கிறான் ஒரு மானிடன். அதுக்கப்புறமும் வெட்கமின்றி தன் உயிரை சுமந்து கொண்டிருக்கிறான் ஒரு மானிடன். அவனுடைய வலிமையை நீ அல்லாது யார் உலர் மதிப்பார்? உன்னைத்தான் நீ தாயா பெருமையா பேச, அவரையும் மதிப்பான் அவனை, நீ ஒருத்தன் தான் அவனை புகழ்கிறாய் இப்படிப்பட்டவனை என்று பேசுகிறான். யாரு? ராவணன். கம்பர் பாருங்க, கம்பர் ராவணன் வாயால் எப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பிறகு உடனே உனக்கு தெரிகிறது விடனுக்கு, சரி இவன் விட போறதில்லை என்று சொல்லிவிட்டு உடனே மறுபடி சொல்றான். அண்ணா, இது உம்பர் சூழ்ச்சி, இது தேவர்களுடைய சூழ்ச்சி. என்ன, அந்த தலைவன், தனக்கு நிகரில்லாத தலைவன், அந்த பரம்பொருள், அவன் தான் மானிடாக வந்திருக்கிறான். நீ அதை சாதாரணமா எண்ணாதே என்று அவனிடம் மறுபடி சொல்லுகிறான். சொன்ன உடனே அப்பதான் சொல்லுகிறான். அப்போ திருமால் தான் வந்திருக்கான்னு சொன்ன உடனே, இப்ப நான் முதல்ல சொன்னதை சொல்றான் அவன் ராவணன். நீ போய் பாரு, அவன் திருமால் என்ற சண்டை போட்டிருக்கான், நான் அவனை தோக்கடிச்சிருக்கேன். அவனுடைய கருடன் முதுகிலும் சிவபெருமானுடைய காலை முதுகிலும் என்னுடைய அம்புகள் இன்னும் இருக்கின்றன, போய் பாரு. அவர்கள் வந்தாலும் என்னை வெல்ல முடியாது என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு உடனே வீடன் மறுபடி சொல்கிறான். விடவே இல்லை வீடனன், அவனை எப்படி காப்பாற்றணும்? ஏன்னா இந்திர பெரும்பதம் இழந்தாய் என நொந்தனன்.
உன்னுடைய எல்லா புகழையும் இழந்து போகிறாயே என்று நான் நொந்தேன். மனசளவுல வருந்துகிறேன்னா, ஆகவே உன்னை திருத்துவதற்கு போய் என்று முதலே சொல்லுகிறான் இல்லையா? ஆகவே மறுபடி சொல்லுகிறான் விபீஷணன் என்ன சொல்லுகிறான்னா, அண்ணா இந்த மாரி உன்னை மாரி உறுதியாக இருந்தவர்கள் நெறைய பேரு தன் கிளையோடு இறந்து போனார்கள். தன்னுடைய தன்னுடைய குலத்தோடு உற்றார், சுற்றம், உறவினர், குலம் இத்தனோடு முழுமையாக அழிந்து போனார்கள். அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதற்கு இரணியன் என்கிற ஒருவனுடைய கதை இருக்கிறது நான் சொல்றேன் என்று சொல்லி வீடணன் இப்பொழுது இரணியனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ராவணன்ட்ட. இதோடு படலம் இந்த படலம் முடிகிறது. அடுத்த படலம் இரணியன் படலம். இந்த படலத்தில் முடிகிறது. இப்படி இந்த 2 படலங்களில் சீதையை மீட்பதற்காக கடற்கரைக்கு வந்திருக்கிற ராமன் அந்த கடலை பார்த்து அதை அளவெடுக்கிற சமயத்தில் கடல் அவன் கால்களை தழுவுகிற போது கம்பர் பார்த்த அந்த வர்ணனை காட்சியில் மிக அற்புதமான உள்ளங்களை பாயல் உருட்டியது நமக்கு. அதற்கு பிறகு இந்த மந்திராலோசனை அந்த கூட்டத்தில் எப்படி அவர்கள் அதற்கு தன்னுடைய கருத்தை சொன்னார்கள் என்பதை பார்த்தோம். கும்பகர்ணன் எப்படி அழகாக தன் 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 அண்ணன் மேல் பண்ண உள்ள தவறுகளை சொல்லி அதே சமயத்தில் அவரை நாம் இறங்கி போவது நமக்கு இழுக்கு என்ற அந்த முடிவெடுக்கிறான். விபீடனன் தான் அறத்தின் நாயகனாக அங்கே இருந்து அவனுக்கு அறநெறிகளை வரிசையாக சொல்லி அதற்கு எண்ணற்ற காரணங்களை எல்லாம் சொல்லி அவனுடைய மனதை மாற்றுவதற்கு முயல்கிறான். ஆனாலும் ராவணன் இதுகாரும் தன் மனது மாறாமல் இருக்கிறான். இந்த அளவுக்கு நாம் அதை பார்ப்போம். அடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த படலங்களை நாம் பார்ப்போம் என்று சொல்லி